மீனா, நீ சொன்ன மாதிரி உன் அண்ணனை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டா நான் வரேன். யோ நில்லையா? என்ன? உனக்கு சோறு போட்டு வச்சிருக்கு, மரியாதையா சாப்பிட்டு போ. ஐயோ, உங்க அண்ணன் சாப்பிடறதுக்காக பாவனா காட்டி சாப்பிடுற மாதிரி நடிச்ச. அம்மா சாப்பாடோட காத்துட்டு இருக்கோம், நான் வரேன். யோ நில்லையா? நீ தின்னு மிச்சம் வச்சுட்டு போனதை திங்கிறதுக்கு இங்க யாரும் ஆள் இல்ல, மரியாதையா சாப்பிட்டு போ. இல்ல மீனா, நான் என்ன சொல்றேன்? என்ன எல்லாரும் சாப்பிடியா? நல்லா இருக்க. கொஞ்சம் போட்டுமா? வேணாம். ஏன் மீனா, நீயா சமையல் பண்ண? ஏன் இல்ல, நல்லா இருக்க, அதனாலதான் கேட்டேன். இதுக்கெல்லாம் வேற ஆளா வைப்பாங்க. அதான் பார்த்தா நல்லா கை பக்குவோம். அடடா, இனிமே என்னால முடியாது. எங்க போறீங்க? கை கை விழுணும். ஐயோ, பாத்து 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 போங்க. மீனா, நான் வீட்டுக்கு போறேன். என்ன என்னடி பண்ண சொல்ற? நானும் நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஜாடமாடியா பேசி பாத்துட்டேன், பழகி பாத்துட்டேன், அதுகிட்ட வழிஞ்சு கூட பாத்துட்டேன். அந்த ஆள் எதுக்கும் மசீர மாதிரி தெரியல. சரியான கட்ட மரம். உனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது. அங்க பாருடி, தனியா தானே இருக்காரு, போய் பேசி பாருடி. என்னடி பேசுறத? பக்கத்துல நீ போய் நின்னால பேச்சு தானே வரும். போடி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜட பின்னிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வலை பின்னிட்டு இருக்கேன். ஆமா, வீட்டை விட்டு இங்க எதுக்கு வந்த? இல்ல, நீங்க ஒண்டியா கஷ்டப்படுறீங்களே, அதனால நானும் சேர்ந்து பின்னலான்னுட்டு வந்தேன். அப்படியா? இழுத்த நபரு. ஆமா, வலையெல்லாம் நூல்ல தான் பின்னுவாங்க, இது என்ன கம்பி? வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன வந்து தொந்தரவு பண்ற? எந்திரிச்சு வீட்டுக்கு போ. போ வீட்டுக்கு. பாத்துடி, இடுப்பு சுளுக்கிக்க போகுது. வந்து புடிச்சு விடு. ஐயா, தின்னாதுன்னு சொன்னா கேட்காம தின்னுட்டு என் உயிரைய இந்த மனுஷன் வாங்கிட்டு வராரு. ஏயா, இப்பதானே, எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானே உனக்கு? ஒரு தரம் அடைச்சி சுமாரியா, சின்ன பசங்க வந்திருக்காங்க, என்னன்னு கேப்போம். ஏண்டி, எங்க வந்தீங்க? நீயே சொல்லுடி, தைரியமா கேளுடி. என்னங்கடி முணமுணக்குறீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்கடி. பாட்டி, பாட்டி, எங்களுக்கு வசியமை வேணும். கல்யாணம் ஆகாத சிரிக்கிங்களுக்கு எதுக்குடி வசியமை? யார் குடிய கெடுக்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அக்காளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, மாமுக்காரர் சேர மாட்டேங்கிறாரு, அதான். அதுக்கு அவள்ல கேட்கணும். அதெல்லாம் பாட்டி, இவங்க அக்கா வெக்கப்படுது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கெல்லாம் எங்க இருந்தது? இரு, எடுத்துட்டு வர்றேன். பாரு, உட்காந்து பாரு. இந்தாடி, இத குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு உங்க அக்காவை உங்க அக்கா புருஷன் தொப்புள்ள தடவை சொல்லு. இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏய், இத நீ தடவை போற, அப்புறம் அவன் பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சிருவான்.
ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வர? மாட்டிக்கிட்டோண்டி. என்னடி சொல்ற? நேத்து ராத்திரி உன் ஆளுக்கு மை வச்சல ரகசியமா, அது இன்னைக்கு ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. ஐயோ, நான் மை வச்சதுதான் யாருமே பாக்கலையே. இன்னைக்கு காலையில உன் ஆளோட அம்மா தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்தப்ப முத்தன வயித்துல இருந்த மைய வேற பாத்துட்டாங்களா. உன் தலையில இருந்து விழுந்த பூ, கண்ணாடி வளையல் துண்டு எல்லாத்தையும் பார்த்து எப்படி இருந்துச்சோ தெரியலடி. ஒரே கத்தா கத்தி ஒரே கூட்டிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம கோயில் பூசாரிய போய் பார்த்தாங்க. அவரு வர செவ்வாய்க்கிழமை மை போட்டு பார்த்து யாரு மை வச்சதுன்னு கரெக்டா சொல்றேன்னு சொன்னாரு. அதை கேட்டு தாண்டி ஓடியாரு. ஏண்டி மை போட்டு பார்த்தா நான் தான் வச்சேங்கிறது தெரிஞ்சிருமா? பின்ன படம் பிடிச்ச மாதிரி தெரியுமாண்டி? அட கடவுளே! மீனாக்கு என்னாச்சு? முதல் ரூம்ல இருக்க, போய் பாரு. இந்த வந்துடுறேன். ஐயோ, என்ன இப்படி கொதிக்குது? ஏய், ஏன் அழுவுற? ரொம்ப முடியல. என்ன மன்னிச்சிருங்க. ஏன்? என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. என்ன சொல்ற நீ? செஞ்சு பூசாரி கிட்ட போய் மை வச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு மை தடவுனது நான் தான். மைய நீதான் வச்சியா? உங்க மேல உள்ள ஆசையில தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அவரெல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்க. எங்க அண்ணன் என்ன அடைச்சே கொன்னடும். ஆஹா, இதெல்லாம் உன் வேலை தானா? மையா தடவுற மைய முளைச்சு 3 இலை விடல. எல்லாம் விட்டாச்சு. இழுத்தனா அப்புறம் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்தா இப்ப ஆஸ்பத்திரியில வந்து படுத்திருப்பியா நீ? இவன் அண்ணன் கிட்ட சொல்லல, உனக்கு பல ஐடியா தோணும். அப்புறம் நான் உடம்பு பூரா மைய தடவி இப்படியே அலைய வேண்டியதுதான். இருவாங்க, அண்ணன் கிட்ட சொல்றேன். போய் உன் மேல ஆசைப்பட்ட பாரு. போய் சொல்லு, எங்க அண்ணன் வந்து என்ன அடிச்சு கொல்லட்டும். ஏன் அடிக்கிற? போ. நீங்க என் மேல ஆசைப்படாட்டாலும் நான் சாகத்தான் போறேன். எங்க அண்ணன் வந்தாலே என்ன அடிச்சு கொல்லத்தான் போகுது. எப்படியோ எனக்கு சாவு நிச்சயம். போய் சொல்லு. ஏய் மீனா, பயந்துட்டியா? என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட நேரம் சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு குழந்தை மாதிரி மையெல்லாம் தடவிட்டு சீக்கிரம் குணமாய்வா. பேச வேண்டியது நிறைய இருக்கு. அடடே, என்னது புது பட்டு பாவாடை, தாவணி, வளையல், அமக்களமா இருக்கா? என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணு இல்ல, எங்க அண்ணன் ஆசையா வாங்கி கொடுத்துச்சு. நல்லா இருக்கா? உங்க அண்ணனுக்கு என்ன, இன்னும் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டா?
இப்படி பண்ற? உங்க அண்ணன் உனக்கு கெடுதல் நினைப்பானா? ஏன்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி செய்யறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருப்பீங்களா? என்ன கட்டி கொடுக்கறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்போ பணத்துக்கு என்ன விற்க பாக்குறீங்க? குமார் ரொம்ப நல்லவன், பெரிய பணக்காரன், உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவான். நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறது இந்த அண்ணனோட தப்பா? அதுக்காக மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு கழுத்திலிட்டு என்னால முடியாது. வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லாட்டி நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன வெட்டி கொன்னாலும் சரி, அவன் முன்னாடி நான் வர மாட்டேன். என்ன பேச்சு பேசுற பத்தியா? என்ன புரியாம வாங்குறீங்க, முதல்ல வாங்குறீங்க. எங்க வந்த? எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கேன். நீ சொல்றது தப்பு, அது முடிஞ்சு போன கதை. இல்ல, இது தொடர வேண்டிய கதை. அதை முடிவு செய்ய வேண்டியது நான் இல்ல, உங்க அண்ணன். எங்க அண்ணனை கேட்டுக்கிட்டே நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். கூட பிறந்தவன் தான் சுயநலக்காரனா மாறிட்டான். இது நம்ம வாழ்க்கை, இத முடிவு பண்ண வேண்டியது நாம தான். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை நான் என் புருஷனாவே நினைச்சிட்டேன். நீங்களே என்ன கைவிட்டுட்ட. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதா இருந்தா உன் நல்லது கெட்டதில் நான் பங்கெடுத்திருப்பேன். அது வரைக்கும் உன் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது உங்க அண்ணன் தான். அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆசையில மண் அள்ளி போட்டுட்டு பணத்துக்கு என்ன விற்க பாக்குறாரு. ஊர் அறிய உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நீ இங்க வந்தது ஊருக்கு தெரிஞ்சா உன் குடும்பத்துக்கு தான் அவமானம். வீரசாமி அவமானப்படுறதே என்னால தாங்க முடியாது. இனிமே என்ன பார்க்க வராத. நான் நடுவுல வந்தவன், நடுவுல போறது நியாயம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு நல்லா இரு. நேத்து தான் நிச்சயமாச்சு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாக்கோ? ஆமா அத்தை. அவர் உங்ககிட்ட சொல்லலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்க புள்ள கோயில வச்சு தாலி கட்டினாரு. முத்து உனக்கு தாலி கட்டினானா? பெத்தவளுக்கு கூட தெரியாம என் மகன் ஒரு நாள் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். இத பாருடி, திருட்டு தாலி கட்டுற பயந்தாங்குழி பயில நான் பெறல. ஆமா, இப்ப அவன் எங்க இருக்கான்? கோயில இருக்காரு. வாடி என் கூட வா. அத்தை, வா. அத்தை.
எங்கடி என் பிள்ளை எங்க இருக்கான்? இங்கதான் இருந்தாரு. தாலி கட்டினவன் உன்னை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் இங்க இருந்திருப்பானா? அது வந்து நான் கோயிலே இருக்கேன், நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்துன்னு சொல்லி என்ன அமுச்சு வச்சாரத்த. இந்தாடி தில்லு முள்ளு பண்ணாத. கோயில்ல இருந்தவன் மாயமா மறந்துட்டானா? என்னம்மா இது? இந்த விஷயத்துல போய் ஒரு பொண்ணு போய் சொல்லுமா? என் கழுத்துல தாலி கட்டினது உங்க மகன்தான். இந்த சாமி மேல சத்தியம். அப்புறம் என்னமா, அந்த பொண்ணுதான் சாமி மேலே சத்தியம் பண்ணியாச்சு. பேசாம மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? நின்னு பேசிட்டு இருக்கிய. ஆஹா, நான் இதை நம்ப மாட்டேன். என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நம்பவே மாட்டேன். முத்து வாப்பா வா. இத பாரு, உங்க கழுத்துல நீதான் தாலி கட்டினேன்னு சொல்ற, நிஜமாவாப்பா? நான் கட்டலைன்னு ஊரே கேட்கும்படியா சத்தம் போட்டு சொல்லுப்பா. ஆமா, அவ கழுத்துல தொங்குற தாலி நான் கட்டினது. என்னைக்கு அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சா? தாலி கட்ட இடம் அவனுக்கு சொந்தம். இனிமே அவளை அடிக்கிறதுக்கு தரத்துக்கு அவனுக்கு உரிமை இல்ல. வாமா வா. நிறுத்துறா. அவசரத்துக்கு இறங்க முடியல பாரு. ஏண்டி பரிசம் போடுறது எனக்கு, தாய் விரிக்கிறது முத்து பயிலுக்கா? என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கேன்? சும்மா இரு. இந்த பாரு முத்து, வீண் தகராறுக்கு வராத. ட்ரெயின்ல கூட ஒரு ஆள் பேர்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டா இன்னொரு ஆள் ஏற முடியாது. ட்ரெயின்லயே அப்படின்னா இது வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தெரியுமா? நீ உதவாங்காம போக மாட்டேல்ல? ஒத்தாள் உனக்கு எப்படி இருந்ததுன்னா எவ்வளவு பேரோட வந்திருக்க பாத்தியா? நவரே நெஞ்சில கை. பொட்ட பைய. பட்ட பகல்ல இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு போறானே, இத கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இப்படி கூட்டமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா என் பிள்ளை பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பானா? அம்மா என்னாச்சு? சின்ன அது நெத்தில ரத்தம். என்ன அடிச்சு போட்டுட்டு குமார் மீனாவை தூக்கிட்டு போயிட்டான்பா. குமாரோட ஆளுங்க உங்க தங்கச்சி தூக்கிட்டு கடலுக்குள்ள போயிட்டாங்கண்ணே. கரையில எந்த படமே இல்லைண்ணே.